கனடாவில் பிறந்து வளர்ந்து இளைஞர்களாகி இன்னமும் பாஸ்போர்ட் எடுக்காமல் இருக்கின்ற வயது வந்தவர்களுக்கான காணொளி இது. கனடாவில் பாஸ்போர்ட் மற்றும் பாஸ்போர்ட் ஆவணங்கள் சம்பந்தமான சேவை கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விளக்கமான விவரங்களை தற்பொழுது இந்த காணொளியில் பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். கனடாவில் கடவுச்சீட்டுக்கான கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. இந்த வருடம் மார்ச் மாதம் 31 முதல் இந்த அதிகரிப்பு அமுல்படுத்தப்படவிருக்கின்றது. கடவுச்சீட்டுகளுக்கான கட்டணம், அதே மாதிரி பயண ஆவண கட்டணங்கள், இவை இரண்டுமே, இந்த இரண்டுக்குமான சேவை கட்டணங்கள் அதிகரிக்கப்பட இருக்கின்றன. கனேடிய குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை திணைக்களம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் இது சம்பந்தமான சகல விவரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இதற்கான காரணங்களாக தெரிவிக்கப்படுகின்ற விடயங்கள் உலகளாவிய பணவீக்கம் வருடாந்தம் தற்பொழுது அதிகரித்து கொண்டு செல்கிறது. அந்த அடிப்படையில் கனடாவினுடைய பணவீக்கத்திற்கு ஏற்றவாறு இந்த கட்டண அதிகரிப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதுபோல பாதுகாப்பான பயண ஆவணங்களுக்கான தயாரிப்பு, அந்த தயாரிப்புக்கான செலவும் அதிகரித்திருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் செலவு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த சேவையை தொடர்ச்சியாக நிலையானதாக வழங்குவதற்கு, அதாவது இடையூறுகள் எதுவும் இல்லாமல் குறித்த காலப்பகுதிகளில் அந்த சேவைகளை வழங்குவதற்கு நிச்சயமாக இந்த கட்டண அதிகரிக்க வேண்டிய தேவை இருப்பதாக கனேடிய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இப்போ விபரமாக எந்தெந்த வகையான பாஸ்போர்ட் எவ்வளவு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, கட்டணம் எவ்வளவு கட்டணத்தால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை பார்ப்போமாக இருந்தால், 5 வருடங்களுக்கான பாஸ்போர்ட், அதாவது வயது வந்தோருக்கான 5 வருடங்களுக்கான கடவுச்சீட்டு 120 கனேடியன் டாலராக இவ்வளவு நாளும் இருந்தது. தற்பொழுது 122.5 கனேடிய டாலர்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 2.5 கனேடிய டாலர்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல 10 வருடங்களுக்கான பாஸ்போர்ட், அதாவது வயது வந்தோருக்கானது, இது 160 கனேடியன் டாலராக இருந்தது. தற்பொழுது 163.5 கனேடியன் டாலராக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 3.5 கனேடியன் டாலர் அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல சிறுவர்களுக்கான பாஸ்போர்ட்டும் இருக்கிறது. 5 வருடங்களுக்கான சிறுவர் பாஸ்போர்ட் 57 கனேடியன் டாலராக இருந்தது. தற்பொழுது 58.5 கனேடியன் டாலராக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 1.5 கனேடியன் டாலர் அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2013 ஆண்டிற்கு பின்னர் இது தற்பொழுதுதான் முதன்முறையாக, கிட்டத்தட்ட 13 வருடங்களுக்கு பின்னர் தற்பொழுதுதான் முதன்முறையாக இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கனடிய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இனிமேல் ஒவ்வொரு வருடமும் இந்த சர்வீஸ் ஃபீ ஆக்ட் என்று சொல்லி ஒரு சட்டம் இருக்குது கனடாவில், சேவைகள் கட்டண சட்டம். அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் பணவீக்கத்தினுடைய அளவீட்டோடு, பணவீக்கத்திற்கு நேர் விகிதமாக இந்த கட்டணங்களும் திருத்தப்படும், அதாவது அதிகரிக்கப்படும். பணவீக்கம் குறைவாக இருந்தால் குறைக்கப்படும், கட்டணங்கள் திருத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கனேடியர்கள் 10 வருடத்துக்கான பெரியவர்களுக்கான வயது வந்தவர்களுக்கான பாஸ்போர்ட் 260 கனேடியன் டாலராக இருந்தது. இப்போ 266.25 கனேடியன் டாலராக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 6.25 டாலர்கள் அதிகரித்திருக்கிறது. அதே மாதிரி 5 வருஷத்துக்கான பாஸ்போர்ட் வயது வந்தவர்களுக்கானது 190 கனேடியன் டாலராக இருந்தது. இப்போ 194.25 கனேடியன் டாலராக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதை விட இந்த பாஸ்போர்ட் சம்பந்தமான ஏனைய சேவைகள், அதாவது அவசர சேவையாக பாஸ்போர்ட் எடுக்கிறது, அதே மாதிரி வார இறுதிகளில் இந்த சேவையை பெற்றுக்கொள்வது, அரச விடுமுறை நாட்களில் அவசரமாக இந்த சேவையை பெற்றுக்கொள்வது, தற்காலிக அல்லது இடைக்கால பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்வது, இது போன்ற சேவைகளுக்கும் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. இது சம்பந்தமான மேலதிக விவரங்களினை அந்த குறிப்பிட்ட அந்த இணையதளத்திற்கு, இந்த கனடிய அரசாங்கத்தினுடைய இந்த குடிவரவு மற்றும் அகதிகள் மற்றும் குடியுரிமை சம்பந்தமான அந்த இணையதளத்திற்கு செல்வதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கனடாவில் வசிக்கின்ற உறவுகள் இது தொடர்பாக புதிய பாஸ்போர்ட்டை எடுப்பதாக இருந்தால் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு
உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறான பிரயோசனமான மேலும் பல காணொளிகளுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் இந்த காணொளி உங்களுடைய உறவினர்களுக்கு பிரயோசனமாக இருக்குமாக இருந்தால் அவர்களோடு நீங்கள் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.